முகமும் சரியில்லை ஆளும் சரியில்லை, நடந்ததை கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணலாம் சார்? சார் சொல்லுங்க ஜான்சி, என்ன விஷயம்? சார் என்னாச்சு சார்? ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு சார்? சார் உங்களை தான் கேக்குறேன் சார். என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல ஜான்சி, ஒன்னும் நடக்கல. சார் உங்க தலையில அடிபட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி 7 மணி மர்மம் இருக்கா இல்லையா அந்த ஊருக்குள்ள? என்னதான் நடக்குது இந்த ஊருக்குள்ள? ஜான்சி, அன்னைக்கு நான் போனது உண்மைதான். 8-9 மணி போல போனேன். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு துரத்தி போனேன். யாரோ என்னை வந்து பின்னாடி இருந்து அடிச்சுட்டாங்க. அதுல சிரிப்பு குரல் வேற கேட்டுச்சு. பாத்தீங்களா சார்? அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஊருக்குள்ள மக்கள் நம்புற மாதிரி ஏதோ மர்மம் இருக்குன்னு. உங்களை வந்து அடிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அது பேய் பிசாசு வேலையா தான் சார் இருக்கும். இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு நம்ம போயிடலாம் சார் வேற ஊருக்கு. ஜான்சி கொஞ்சம் பொறுமையா சொல்றதை கேளுங்க. இந்த ஊர் மக்கள் வேணா நம்பலாம் அது பேய் பிசாசுன்னு. ஆனா இந்த வேலையெல்லாம் பாக்குறது ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. சார் என்ன சார் சொல்றீங்க? மனுஷனா? அப்ப யார் இந்த வேலையை பாக்குறது? ஒரு போலீஸ்காரங்க தெரிஞ்சு இந்த வேலை பாக்குறாங்களா? அதான் தெரியல ஜான்சி. நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளே என்ன அடிச்சு மயக்கிட்டாங்க. ஆனா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். 1 செகண்ட் ஜான்சி. ஹலோ, சொல்லுங்க. ஆமா. வாட்? என்ன சொல்றீங்க? எப்போ? நிஜம்தானா? சரி, இமிடியேட்டா நான் வரேன். ஐயோ, என்ன ஷாரு ஷாக்காயி பேசுறாரு? என்னாச்சுன்னு தெரியல சார். என்னாச்சு சார்? ஜான்சி, திரும்பவும் பண்ணையார் வீட்ல ஒரு மர்டர் நடந்துருச்சாம். என்ன சார் சொல்றீங்க? நிஜம்தானா? ஐயோ, இருக்கிற கேஸே முடிக்க முடியல, அதுக்குள்ள இன்னொரு கேஸா? ஆமா ஜான்சி, அவங்க மூத்த மருமக இறந்து கிடக்குறாங்களாம். வா, இமிடியேட்டா போய் செக் பண்ணலாம் வாங்க. ஓகே சார். ஐயோ, இருக்கிற கேஸே முடிக்க முடியல. இந்த ஊர்ல வேற ஏதோ மர்மமா நடக்குதுன்னு வேற சொல்றாங்க. இவரும் இந்த கேஸை விட்டு தொலைய மாட்டாரு. நம்ம வேற தனியா வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன ஆக போதோ? ஜான்சி, வரீங்களா? அது வரேன் சார். இவரு விடுற மாதிரி தெரியல. சார் 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 வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வந்து பாருங்க. எங்க வீட்டுல இன்னொரு உசுறு போயிடுச்சு. என் மூத்த மருமகளும் போய் சேர்ந்துட்டா. ஓ மை காட், அதே மாதிரியே நடந்திருக்கே. என்ன இது? எப்படி சார் நடந்துச்சு இது? தெரியல சார், ஒன்னும் தெரியல. நீங்க தான் சொல்லணும். கண்டுபிடிக்கிறேன் நீங்க ஒவ்வொரு உசுரா பலி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா இன்ஸ்பெக்டர், இப்ப எங்க அண்ணியும் போய் சேர்ந்துட்டாங்க. எங்க குடும்பமே இப்படி அழிஞ்சிட்டு இருக்கு. எந்த ஸ்டெப்பும் நீங்க எடுக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. சார் கோவப்படாதீங்க சார். நாங்களும் எல்லா வழியிலும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒன்னும் பிடிபட மாட்டுது. சார் இந்த மர்டரும் அதே மாதிரி தான் சார் நடந்திருக்கு. எல்லா ரத்தமும் வெளியே வந்திருக்கு பாருங்க சார். ஆமா ஜான்சி, அதே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. சரி, நீங்க போய் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். மேடம், கொஞ்சம் எப்படி நடந்துன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இன்ஸ்பெக்டர் சார், அக்கா செத்ததுல ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போகாம இருந்தாங்க. நேத்து நைட்டு நாளைக்கு காலையில கிளம்பி நான் போறேன் எங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காலைல விடிஞ்சு அக்கா ஊருக்கு தான் போயிட்டாங்களோன்னு நினைச்சோம். ஆனா கொல்ல பக்கத்துல வந்து பார்த்தா இப்படி கிடக்குறாங்க. வீட்டுக்கு யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது ஃபோன் கால் எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்ஸ்பெக்டர். எப்போதும் போலதான் இருந்தோம். நல்லா சாப்பிட்டு பேசிட்டு தான் இருந்தோம். காலையில ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. எந்திரிச்சு பார்த்தா இந்த நிலைமையில இருக்காங்க. அக்கா எந்திரிங்கக்கா, எங்களை விட்டு போயிட்டீங்களேக்கா, எந்திரிங்கக்கா. சார் கவலைப்படாதீங்க சார். எதா இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன் சார். சார், ஒவ்வொரு மர்டரும் நடக்கிறப்ப இப்படிதான் சொல்லிட்டு போறீங்க. எங்க வீட்லயும் ஒவ்வொரு உயிரா போயிட்டு இருக்கு. நீங்களும் எந்த கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. எங்களுக்கு இது சரியா படல சார். சார் கோவப்படாதீங்க சார். நாங்களும் எவிடன்ஸ்க்காக தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேது ப்ராப்பரா. கிடைச்சா கண்டிப்பா நாங்க பிடிக்காம விட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா எந்திரிங்கக்கா. என்னக்கா இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க? சார் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். அப்படியா? என்ன ஜான்சி, காட்டுங்க. சார் பாத்தீங்களா? இங்க இந்த ஒரு செருப்பு மட்டும் கடந்துச்சு சார். இன்னொரு செருப்பு காணோம் சார். இந்த செருப்பு நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்கேயோ யார் காலையும் நான் பாத்திருக்கேன் ஜான்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஜான்சி. ஜான்சி வாங்க, இமிடியேட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எங்க சார்? வாங்க சொல்றேன். சார் நம்ம இப்ப எங்க சார் போயிட்டு இருக்கோம்? எனக்கு ஒண்ணும் புரியல சார். நம்ம இப்ப மாரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஜான்சி. சார் என்ன சார் சொல்றீங்க? மாறி வீட்டுக்கா? எதுக்கு சார்? அந்த எவிடன்ஸ் செருப்பு யாரோடதுன்னு கேட்டீங்களே, மாரியோடது தான். சார் என்ன சார் சொல்றீங்க? நிஜம்தானா? ஆமா ஜான்சி, அது மாரியோட தான். அவன் விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அவனை நான் மேலும் கீழும் கவனிச்சிருக்கேன். அது அவனோட செருப்பு தான். எனக்கு 100% தெரியும். ஒருவேளை மாறி தான் இதெல்லாம் செய்யறானா சார்? மேபி இருக்கலாம். ஆனா அவன் தான் ஆதாரம் இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் கேட்பான்ல. இப்ப அவனுக்கு எதிரான ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிச்சுல, விசாரிச்சு பாப்போம். சார் இது மட்டும் மாறி செருப்புனா அவன் தான் சார் 100% கொலைகாரன். அப்படி சொல்ல முடியாது ஜான்சி. ஒத்த செருப்பு வச்சுட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்ன சார் குழப்பறீங்க? நீங்க தான் மாரியோட எவிடன்ஸ்ங்கறீங்க. இப்ப மாரியே இருக்காதுங்கறீங்க. என்ன சொல்ல வரீங்க?
ஜான்சி, இந்த 3 கொலையும் ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அது யாரா வேணா இருக்கலாம். அதனால ஒரு செருப்பை வச்சுட்டு இவன் தான் கொலைகாரன்னு சொல்ல முடியாது. எதுக்கும் விசாரிச்சு பார்ப்போம். அந்த ஒரு ஆதாரத்துக்காக தான் நான் போறேன். ஐயோ 7 மணி மர்மத்தை விட இவரோட மர்மம் பெரிய மர்மமா இருக்கே. இவர் என்ன சொல்ல வரான்னு ஒண்ணும் விளங்க மாட்டுது. என்னமோ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா சரிதான். மாரி, மாரி, வீட்ல யாராவது இருக்கீங்களா? மாரி, சொல்லுங்க சார், யார் சார் வேணும்? மேடம், இது மாரி வீடு தானே? மாரி எங்க? நீங்க யாரு? சார், நான் ஒரு அக்கா பொண்ணு தான் சார். என்ன விஷயம்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல மேடம், நாங்க அவர்கிட்ட தான் பேசணும். மாரி அம்மாளை கூப்பிடுங்க. மாரி, மாரி. மேடம், அதான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவரால இப்ப வர முடியாது. என்னன்னு சொல்லுங்க. ஏமா, எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம். எங்க அவன்? கூப்பிடு. உங்க மாமா 3 கொலை பண்ணிருக்கான். அத பத்தி விசாரிக்கணும். என்னது? கொலையா? கண்டிப்பா எங்க மாமா பண்ணிருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு விசாரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. அவன் கொலை பண்ணானா இல்லையான்னு நாங்க கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிறோமா? சரியா? அவனுக்கு எதிராக ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல அவனை கூப்பிடுமா. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அவர் வர மாட்டாரு. இங்க பாருமா, ஒழுங்கா அவன் இருக்க இடத்த சொல்லி, இல்லடி உன்னை அரெஸ்ட் பண்ணி தருவேன். எங்க மாவே? சார், மேடம், நான் தான் சொல்றேன்ல, யார் கூப்பிட்டாலும் அவரால இப்ப வர முடியாது. அப்படி எங்க போயிருக்காரு துரை? அங்க கொஞ்சம் பாருங்க சார். அவரு முந்தானாத்தே இறந்துட்டாரு சார். அவருக்கு ஹார்ட் அட்டாக்.